ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஒரு தந்தை மகனுக்கு சொன்ன நல்ல விஷயம். ஒரு நாள் தந்தை தன் மகனை எதிரில் உட்கார வைத்து ஒரு பழைய வாட்சி காண்பித்து, பாரப்பா, இது உங்கள் தாத்தா எனக்கு கொடுத்தார், உங்கள் தாத்தாவுக்கு அவங்க தாத்தா கொடுத்தாராம். இது பாரம்பரியமாக நம்ம வீட்டிலே வருகிறது. இதை உன் கைக்கு வருவதற்குள்ளே நீ இந்த வாட்சை எடுத்துட்டு போய் ஒரு வாட்சி கடையில் எவ்வளவு விலை போகும் என்று கேட்டுண்டு வா என்று சொன்னார். அவன் அப்படியே ஒரு வாட்சி கடைக்கு சென்று அதை விலை விசாரித்தான். அந்த கடைக்காரர், இந்த வாட்சி ரொம்ப பழமையானது, இது சுமாராக ஒரு 12,000 ரூபாய் வரை கொடுக்கலாம் என்று சொன்னான். அவனும் அவங்க அப்பாவிடம் அப்படியே சொன்னான். தந்தை மீண்டும் அதை ஒரு ரிப்பேர் கடையில் காட்டிட்டு என்ன விலை போகும் என்று கேட்டு வா என்று அனுப்பினார். அவனும் வாட்ச் ரிப்பேர் கடைக்கு போய் கேட்பான். இது ரொம்ப பழசாகி விட்டதப்பா, ரிப்பேர் கூட பண்ண முடியாது என்று, இது ஒரு 800 ரூபாய், அதாவது ஒரு 800 குறையில்லாமல் கொடுக்கலாம் என்று சொன்னான். அதை போன்று அவங்க அப்பாவிடம் வந்து சொன்னான். சரி, கடைசியாக இது ஒரு மியூசியம் கிட்ட கொண்டு போய் கேட்டு வா என்று கூறினார். அப்படியே ஒரு மியூசியத்தில் போய் காட்டி கேட்டான். அவர்கள் அதை பார்த்த உடனே, தம்பி, இது ரொம்ப புராதனமானது, இப்படிப்பட்ட வாட்சி கிடைப்பது ரொம்ப கடினம், இதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம், உனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த பையன் ஷாக்காகிவிட்டு அப்பாவிடம் வந்து கூறுவான். அவங்க அப்பா, இது உன்னுடைய வாழ்க்கையில் கவனமாக நிலையில் வைத்துக்கொள், நமக்கு எங்கே மதிப்பும் மரியாதையும் இருக்குமோ அங்கே தான் நாம் இருக்க வேண்டும். மதிப்பில்லாதவர்களிடம் இருந்து உன்மேல நீயே கோபத்தை உருவாக்கி கொண்டு நீ வேதனை அடைவதை விட, உனக்கு எங்கே மதிப்பு மரியாதை இருக்குமோ தெரிந்து கொண்டு அங்கே நீ இருந்தால் உனக்கு மிக நல்லதென்று சொல்வார். அதன் பிறகு அந்த வாட்சியை அவனிடம் கொடுத்து கண்களை மூடிவிட்டான். நன்றி, நன்றி, நன்றி.